பிரெக்னன்சி பிளான் செய்றதுக்கு முன்ன எடுக்க வேண்டிய முக்கியமான மெடிக்கல் டெஸ்ட்லாம் என்ன? மெடிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரத்த குரூப் என்னன்றத பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா, அப்ப ஹஸ்பண்டோட பிளட் குரூப்பும் என்னன்றத பார்க்க வேண்டியது இருக்கும். அவரும் நெகட்டிவ் பிளட் குரூப்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இன்கேஸ் அவர் பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா, நம்ப அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எக்ஸ்ட்ராவா அந்த பெண்மணிக்கு பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹீமோகுளோபின். யூசுவலி நம்மளோட இந்தியன் வுமன்ஸ்ல ஹீமோகுளோபின் கம்மியா தான் இருக்கும். ஸோ அது கரெக்ட்டான லெவல்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் சுகரும் வந்து நம்ம இந்தியால அதிகமா இருக்கிறதுனால, அவங்களோட சுகர் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு எதுவும் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தைராய்டு. தைராய்டு ஹார்மோனும் நார்மலா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமா அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட். ஃபோலிக் ஆசிட் வந்து எப்போ ஆரம்பிக்கலாம் டாக்டர்? ஃபோலிக் ஆசிட்ங்கிறது வந்து ஒரு விட்டமின். அத வந்து வாட்டர் சாலபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விட்டமின் வந்து நம்ம எந்த ஃபுட்ட எடுத்து குக் பண்ணாலுமே அது வாட்டர்ல அப்படியே டிசால்வ் ஆயிடும். அதனால நம்ம பாடியில கரெக்ட்டான அளவு இருக்காது. ஸோ அதனால அந்த விட்டமின நம்ம முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சுரணும். எப்ப எடுக்கணும்னா 2 மந்த்ஸ் பிஃபோர் பிரெக்னன்சி நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். எதுக்காகன்னா, அந்த விட்டமின் வந்து பொறக்க போற குழந்தையோட பிரெயின், அப்புறம் ஸ்பைனல் கார்ட் இது கரெக்ட்டான அளவுல ஃபார்ம் ஆகுறதுக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த விட்டமின். இதே வந்து அந்த பெண்மணி கொஞ்சம் உடல் பருமன் அதிகமா இருக்காங்க அப்படின்னாக்கா, அத குடுக்க போற ஃபோலிக் ஆசிடோட டோஸே கொஞ்சம் அதிகமா குடுப்போம். ஸோ ஃபோலிக் ஆசிட்லயே ஆக்டிவ் ஃபார்ம் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. அந்த மாதிரி அவங்கள எடுக்க சொல்லுவோம்.